வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருட பிறப்பு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த 6 வீடியோ நம்ம தாமதமாக தான் செய்கிறோம். சூழ்நிலை காரணமாக நம்ம இந்த 6 வீடியோ பதிவு செய்ய முடியாமல் போயிடுச்சு. குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு. ராசிக்கு 5வது இடத்துல செவ்வாயும் சனியும், ராசிக்கு 6வது இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, ராசிக்கு 7வது இடத்துல சூரியன் குரு, ராசிக்கு 9வது இடத்துல சந்திரன், ராசிக்கு 12வது இடத்துல கேது. இதுதான் குரோதி வருட பிறப்பன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எதையும் சரிசமமாக எடுத்துக்கொள்ளும் துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் திட்டமிட்ட ஒரு வேலையை அலைஞ்சு திரிஞ்சு முடிப்பதற்கான சூழ்நிலை இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத சில மாற்றங்களால் உங்களுக்கு இந்த வருஷம் திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய உண்டாகும். குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்னதாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு சில புரிதல்கள் இந்த வருஷம் கிடைக்கும். வருமான வாய்ப்புகளை இந்த வருஷம் நீங்கள் அதிகப்படுத்திக்குவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் இந்த வருஷம் மதிப்பு அதிகரிக்கும். சொத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அனுபவ அறிவால் சில பிரச்சனைகளை இந்த வருஷம் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. அது மட்டும் கிடையாது, வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாக இருந்தால் கூட இந்த வருஷம் அதையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் பொலிவு உண்டாகும். உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் ஓரளவுக்கு இந்த வருஷம் சீராக இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றல்னால உங்களுக்கு இந்த வருஷம் நண்பர்களுடைய வட்டம் விரிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஏதாவது இடம் அல்லது வீடு இந்த மாதிரி குத்தகைக்கு விடுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு குத்தகைக்கு விடுறீங்களோ அவங்களுடைய தன்மையை நல்லா அறிஞ்சு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு குத்தகைக்கு விடுங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக இந்த வருஷம் நீங்கள் பல புதிய முயற்சிகளை புதிய வழிகளை மேற்கொள்வீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு குறையும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வருஷம் நிறையவே கிடைக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க. வெளிநாட்டு தொடர்பு இந்த வருஷம் உங்களுக்கு அதனால் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதுலையாவது முதலீடுகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா சிந்திச்சு செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. முதலீடுகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு தகுந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதற்கு பின்னாடி நீங்கள் முதலீடுகளை அதிகப்படுத்திக்கங்க. எதையுமே திட்டமிட்டு நல்லா சிந்திச்சு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி எதிர்பாலின நட்பில் உங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலின நட்பில் உங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முடிவை ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா தேவையற்ற விரயங்களை நீங்கள் தவிர்த்து வரலாம். அலுவலக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த வருஷம் உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அணுகுமுறையில் புதிய செயல்பாடுகள் புதிய முறைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி அக்ரிமெண்ட் சைன் இதுலாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சிந்திச்சு முடிவெடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச துறை என்னவோ அந்த துறையில் நீங்கள் உங்களுடைய நிபுணத்துவத்தை வளர்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு விலகி போயிடுவாங்க. எதையுமே தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். புதிய முயற்சியில் சில நுணுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு செயல்படுவீங்க.
அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அனுசரித்து செல்றது நல்லது. உங்களை விட்டு விலகி சென்ற தொண்டர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை இந்த வருஷம் நீங்க வெற்றி கொள்வீங்க. பெண்களுக்கு ஓரளவுக்கு மனசளவில் இருந்து வந்த கவலையெல்லாம் இந்த வருஷம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்த வேலையை இந்த வருஷம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மறைமுகமாக இருந்து யார் தடை செய்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டுட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கிறது நல்லது. உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி இந்த வருஷம் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய ஊக்கம் உங்களுக்கு இந்த வருஷம் மன தெளிவை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வருஷம் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி மன தெளிவு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழல் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். மேல்நிலை கல்வியில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவங்களுடைய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மற்றும் மகாலட்சுமி. இவங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். வியாழக்கிழமை பிரம்மதேவரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது துலாம் ராசிக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.